அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகி எங்களுடைய செல்வத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஆலோசனையை நாம் எங்களுடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும். புகாரியிலே 1472வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1874வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் மூலம் நாம் எங்களுடைய செல்வத்தை இறைவன் பெருக்கச் செய்வதற்கான ஒரு வழிமுறையை கற்றுக்கொள்ள முடிகின்றது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி கேட்டேன், அவர்கள் உதவினார்கள். மீண்டும் உதவி கேட்டேன், வழங்கினார்கள். மீண்டும் உதவி கேட்டேன், வழங்கினார்கள். வழங்கிவிட்டு, ஹக்கீமே, இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். இதை யார் போதுமென்ற மனதுடன் எடுத்துக்கொள்கின்றாரோ அவருக்கு இதில் வளம் ஏற்படும். யார் இதை பேராசையோடு பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இது வளத்தை ஏற்படுத்தாது. அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவன் போலாவான். உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்தியத்தோடு அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக, உங்களுக்கு பிறகு நான் இந்த உலகை விட்டு பிரியும் வரை யாரிடமும் எதையும் கேட்க மாட்டேன் என்று அந்த சஹாபி ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நபித்தோழர் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத் பெறும்படி அழைத்தார்கள். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் ஜகாத் பெறும்படி அந்த சஹாபியை அழைத்தார்கள். அப்பொழுதும் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் சமூகமே, நான் ஹக்கீமை அவருடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றேன், ஆனால் அவரோ மறுக்கின்றார், அதற்கு நீங்களே சாட்சி என கூறினார். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் எதையுமே கேட்கவில்லை என சைத் பின் அல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் நாம் எதை பெற்றுக்கொள்கின்றோம்? இந்த ஹதீஸ் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் ஒரு படிப்பினையான ஹதீஸ் அல்ல, இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஓர் ஹதீஸ் ஆகும். இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அனைவருக்குமே ஒரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். போதுமென்ற மனதுடன் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். போதுமென்ற மனதுடன் நாம் எதையாவது பெற்றுக்கொண்டால் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசையோடும் பேராசையோடும் அதன் பின்னால், பொருட்களின் பின்னால், செல்வத்தின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருந்தால் அதில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். திருப்தியான ஒரு வாழ்வு எங்களுக்கு அமையாது. ஆகவே போதுமென்ற மனதுடன் நாம் எதையுமே பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.